अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 24 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 10ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, ஷஷ்டி திதி வளர்பிறை. அதுலேயும் இன்றைய நாள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம். மெயினாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குன்னு சொல்கிறது நம்பர் 1 மீனம், நம்பர் 2 கடகம், நம்பர் 3 விருச்சிகம். இந்த 3 ராசிகளுக்கும் செம்மையாக இருக்குது. பெரிய சக்ஸஸ் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மிதுனத்துக்கு, துலாத்திற்கு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ராஜ பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மகரம், ரிஷபம், அதே மாதிரி கன்னி. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் இருக்கும். ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். வீட்டில் பெரியவங்க முதியோர் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தேடி வரும். சுப காரியங்கள், நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களை சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது. அருமையான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் பெரிய ஒரு நன்றி, அதாவது மற்றவங்க நமக்கு தேங்க்ஸ் சொல்கிறது, இட்ஸ் கால்ட் கிராட்டிடியூட். அது இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமாக கிடைக்கும். 10 பேர் நமக்கு தேங்க்ஸ் சொன்னாங்கன்னா எவ்வளோ சந்தோஷம். அதாவது அந்தளவுக்கு ஏதோ நல்ல விஷயம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். எதிர்பாராத பழைய நண்பர்கள், பழைய ஆட்களுடைய கான்டாக்ட், அதன் மூலியமான நன்மைகள் இதெல்லாம் நடக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வகையில் பண்ணுவீங்க. அதுவும் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. பொருளாதார நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்காம இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் சின்ன சின்ன ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. பெண்களுக்கு செம்மையாக இருக்குது. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சூப்பராக இருக்குது. பாக்யஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா எந்த கவலையும் கிடையாது. ஈஸியாக எல்லா விஷயத்தையும் முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தான தர்மங்களுக்கு உகந்த நாள். ஏதோ முக்கியமான விஷயம் நடக்காமல் தள்ளி போயிட்டு தான் அது 2 நாள் நடக்கும். வெகு தூரத்துலேருந்து 2 நாள் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வருவாங்க, ஒரு செய்தி வரும், ஒரு தகவல் வரும். சூப்பரான நாளாக 2 நாள் இருக்கப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றம் இருக்கும். ஆனால் என்னென்னா சின்ன சின்ன கன்ஃபியூஷன், சின்ன சின்ன டென்ஷன், லைட்டாக கால் வலி, லைட்டாக பாதம். மெயினாக வீட்டில் பெரியவங்க இருக்கீங்க, ஒரு 70 வயசு 50 வயசுக்கு மேலே யாராவது வீட்டில் இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ரிட்டையர்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பாத்ரூம் போகிறது வர்றது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மற்றபடி நிறைய டவுட்ஸ் தான் க்ரியேட் ஆகும். புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தீர்க்கமான நாள், நல்ல கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். உங்களால் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும், மற்றவர்களால் உங்களுக்கு பலம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பொன்னான நாள். செம்ம சக்ஸஸ் பார்ப்பீங்க. நிறைய பேர் வெளியூர் போகிறது, வேறு ஒரு இடத்துக்கு போகிறது, பிரயாணங்கள் செய்வது, ஃபேமிலியோட வெளியே போயிட்டு வர்றது, மெயினாக ஒரு தாயாருடைய கோவிலுக்கு போயிட்டு வர்றது, ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள், கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வினோதமான எண்ணங்கள், புதிய காரியங்கள், இது எல்லாமே தள்ளி போய் நடக்கும். ஆனால் நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பேங்க்லேருந்து கடன் வாங்கணுன்னாலும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்க, மாட்டு தொழுவம் வச்சுருக்கிறவங்க, விவசாயிகளுக்கு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். ஜாலியாக போய் ஒரு படத்தை பார்த்துட்டு வருவீங்க, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு போயிட்டு வருவீங்க. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கனால குழந்தைகளோட ஆரோக்கியமும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு மாறும், இடம் மாறும். நிறைய பேர் சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போயிட்டு வர்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாள் ஏதாவது ஒரு வீட்டு பராமரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்கும். இதெல்லாம் இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் ஆகாது. தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நம்ம முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி, எல்லா விஷயத்தையுமே நல்லபடியாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லா விஷயத்தையுமே புதுசாக ஏற்றி நம்ம ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். என்ன நடக்க போகிறது அதை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபவரியங்கள். குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி சந்திரன் குழந்தைகளுக்காக, படிப்புக்காக, குழந்தைகள் சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்கன்னா அந்த சைக்கிளை ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பீங்க. அவர் படிப்புக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைய நாள் உங்களுக்கு முழுக்க முழுக்க வேலை நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் பெருசாக நெகட்டிவ் சரியில்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகிறது. வீட்டில் கோவப்பட்டு சந்தோஷப்பட்டு ஏதாவது முக்கியமான கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது செய்ய முடியாது. அன்றைக்கி நீ சொன்னீங்கள இன்றைக்கி ஏன் பண்ணல அப்படின்னு வீட்டில் நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம் என்பது இன்றைய நாளுடைய தாழ்மையான கோரிக்கை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். தெய்வ அனுகிரகம் முழுக்கமாக இருக்கக்கூடிய நாள். எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்க முடியும். தெய்வ சக்தி நிறைந்த நாள். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறதும். யாரும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. பெரிய லாபம், பெரிய வெற்றி சாதாரணமாக நடக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் பலமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. சகலமும் கைகூடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.